செண்பக சோலையில வருகின்றீங்க. யாரு? பகவான் கோவிந்தன். இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய எம்பெருமான். ஏழுமலையான். வைகுந்த வாசன். அந்த சீதாராமே வந்துட்டாங்க. என்ன பாப்பதற்கு? ஆமா. எங்க வந்திருக்கிறாரு? செண்பக சோலையில இருக்கிறார். என்ன வந்திருக்கிறாரு? அவர் இப்ப களை வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஏனா ஐயா எம்பெருமான் வந்திருக்கிறார் என்றால் யார் அச்சவ வேண்டும்? யார் யார் போறா? யார் நீலவான் அது ஆண்டவன் கண்ணன் வந்திருக்கிறார் என்றால் எல்லாருமே போகணும். ஆமாங்க. அவர் செண்பகத்தில் இருக்கிறார். செண்பக சோலையிலே இருக்கிறார். எல்லாரும் பகவானை தேடி எப்படி செல்ல வேண்டும்? பக்தர் போறாங்க. ஆமாங்க. அந்த பகவானே உன்னை நாடி செண்பக சோலை வந்து அடைந்திருக்கிறார். எப்படி செல்ல வேண்டும்? அவரை காண்பதற்கு எப்படி செல்ல வேண்டும்? பகவானை எதிர் சென்றுதான் எடுத்துட்டு வரணும். எதிர் சென்று அழைத்து வர வேண்டும். செண்பக சோலை இருக்கும் பெருமானை நாம் சென்று அழைத்து வர வேண்டும் என்றால் யார் யாரையா செல்ல வேண்டும்? இருக்குவிடம். ஆமாங்க, செண்பக சோலை. வாருங்கள் செண்பக ஆண்டவனை அழைத்து வர வேண்டும். யார செல்ல வேண்டும்? யார் யாரையா? எந்த மூடைய தம்பி
அதிரதர் மகர சமரதர் அர்த்தர் சொல்லக்கூடிய சேர்க்க வேண்டும். ஆமாங்க. பீஷ்மாச்சாரி கிருபாச்சாரி அஸ்வத்தாமா கிருதவர்மா என்று சொல்லபடியான 4 பெரியோர்கள் குரு பெரியோர்கள் இருக்கிறார்கள். அவரவர் பக்கமும் இன்னும் யாரு சீதாச்சாரி ஆர்வாச்சாரி ஏமலாச்சாரி திருவங்கடாச்சாரி வேலாச்சாரி சுகுமாராச்சாரி மணிகண்டாச்சாரி நம்மள யாருமே கலப்பட போயிரு இல்ல எல்லாம் சத்திரம் சொல்ல வேண்டும். மொத்த பேர் பகவான பாகத்துக்கு போனோம். ஆண்டவன் வருகிற சமயத்தில் நாட்டி மாதிரி கூட்டாங்க. நாட்டி மாதிரி எல்லாம் வித மேலத்தாளங்கள் அது நான் பார்த்து நீ சொல்லாத. கேரளா மூலம் இப்ப வந்துடுறா. ஏண்டா நாட்டு தனலட்சுமி கம்பெனிக்கு பேர் எந்த ஒரு சென்று பஜ்ர கூட்டாத்தா நண்பா. சரி வேணாங்க ஆனா நீ சொல்றதே சொல்லு. பஜங்க இருந்து ஊர்ல இருக்கிறாங்க. கேசவா போறாரு கேசா அங்க பாடிட்டு போனாங்க. ஆண்டவன் கேட்டா அவர் எங்க வருகிறார்? எங்க இருந்து வருகிறார்? அங்க அந்த ஆளுப்பு கைட்டாள வள்ளம் அங்கே இருக்கிறது கிரிராஜ மடுவு என்ற மடுவிலே அந்த மடுவிலே கிருஷ்ணன் தூது மன்னன் மன்னனுடைய வாது கலவை குமாரசாமி ஆசிரியர் எழுதினார். குமாரசாமி ஆசிரியர் ஏற்றினார். கலவையில் இருக்கிற எம்பெருமான் கரிவரத பெருமான் என்று சொல்லக்கூடிய கல்யாண வரதரே காட்சியளித்தார். 5 தலை நாகத்தின் மீது வந்து காட்சியளித்தார். எனக்கு என்ன சொல்லியிருந்தார் நம்முடைய ஆசான்? ஆமாங்க. யாரு? ஆமா சிறுவஞ்சப்பட்டு சீதாராம் ஐயா. ஆமாங்க. அவருக்கு முன்னோடிகள் எத்தனையோ பேர் சொல்லியிருப்பார்கள். அவருக்கு பிறகு ஆமாங்க அதை நம்ம சொல்லிக்கிறோம். ஆமாங்க என்ன? ஆமா காட்சியளித்தார் என்று ஒரு மனுஷனுக்கு ஆண்டவன் ஆமா காட்சியளிப்பாரா? மனுஷனுக்கு காட்சியளிக்க மாட்டார்கள். எப்படிங்களா? இந்த நாடகத்தை 7 முறை அளித்தார் 5 தலை நாகத்தோடு. அத்தனை புண்ணியமான நாடகம் இந்த கிருஷ்ணன் தூது. இதை பாக்குறவங்களும் காட்சியளிப்பார். அப்போ அப்படி இருந்தாலும் பகவான் வராருனா பகவான் வருகிறாரு. நம்ம நாடு இப்படியா இருக்கணும். இப்படி இருக்கு. நீர்த்தளிக்க வேண்டும். எல்லா வீதிக்கும் நான் முதல் தெளிச்சு போறேன். நம்ம வீட்டுக்கு ஏண்டா ஐயா எல்லா வீதிக்கும் வாழை மரம் பாக்கு மரம் எல்லாம் விதவிதமான அப்படியே எல்லாரும் அவங்க வீட்டுக்கு தஞ்சு வச்சு அவங்க கோலம் போடுங்க. பாக்கு மரம் வாழை மரம் எல்லா மரம் நடுங்க. பப்புளி மரம் எம்பெருமான் வருகிறார். பெருமாள் வராரா? கொண்டுறா டேய். நாளைக்கு போய் எக்ஸாம் எழுதுறா.
இந்த புதியாரி கிராமத்திற்கு ஆமாங்க எம்பெருமான் வருகிறார். எம்பெருமான் வருகிறார். ஏழுமலையான் வருகிறார். ஏழுமலையான் வருகிறார். அப்படி என்றால் நம்ம நாடு நம்முடைய நாடு ஒரு விசித்திரமா இருக்கணும். ஆமாங்க விசித்திரம். தேவாலயப்பட்டினம் போல் அடடே தேவ உலகம் எப்படி இருக்கிறதோ புஷ்பத்தால் அலங்கரிக்க வேணும். அலங்கரிக்கணுங்க. பகவானை சென்று புஷ்ப பல்லக்கு மீது அமர வைத்து அஸ்தினாபுரத்திலிருந்து செண்பகச்சோலை வரை ரத்தினி கமலை விரித்து அது மேல ரோஜா மலை கத்தரித்து புஷ்ப பல்லக்கு 4 பேர்கள் பகவான் அது மேல அமர்ந்து வரணும். என்ன மேல ஆள் போட்டு நம்ம தூக்கி எடுத்து நீங்க தாங்க மாட்டீங்க. நம்மள மேல ஆள் போடு. சரி போலாமா? முடி போட்டு அவுகுறாரு. ஐயா அந்த பக்கம் முடி. டேய் ஐயா இப்போ நான் அப்படி போக கூடாது. குரங்கு கட்டியா அப்படி போய் வாங்கலாங்க. சரி நான் ஐயா பட்டம் பாடலாம் பாழாக பச்சுதே. அது யாருன்னு தெரியல. ஐயா குடிகார பல்குண்டு வந்துக்கிறான். டேய் 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 வாயித்தன பையா போறாங்க. மேல பாத்தா பிட்டாங்கறா போறாங்க. பூ மூட்டுகார வந்துக்கிறான். பூ மாட்டுகார ஒரு வித்தியாசமா சொல்லுவா. ஐயா ஒழுங்கா பாத்துக்க போய். ஐயா பசங்களா டேய் முக்கியமான ஆளு விட்டு வந்துக்கிறமே. அவரு பஸ்ல ஏறி வந்துக்கிறாரு. யாரா? நம்ம தம்பி வந்துட்டாரு. யாரு? ஆமா ஜகுனி மாமா. மாமாவா? மட்டல தெரியுமா? புலிகளுக்கு மாமனக்கு கோடியே அரிமலுக்கு அவர் காரணமாய் குடியை கெடுக்கும் கோபாலகிருஷ்ணன். குடியை கெடுக்கும் கோபாலகிருஷ்ணன். கோரியாய் வர்க்கீஸ்வரன் ஓரமாய் விகாரமாய் ஆரவாரமாக உஷார். உஷார் குடும்பத்து கட்டாரா? குடி கெடுக்கலங்க. யாரு குடும்பத்து கெடுக்கல? யாரு குடும்பத்தையும் கெடுக்கவில்லை. யோ மருகா அவன் வந்தாலே கண்ணன் எந்த எதிர வந்தான். அவன் அவன் மாறமாய் அந்த கோபாலகரை என்னைக்கு வந்தான்னு சொன்ன இன்றிலே அவன் நேற்று வந்தான். எங்கு வந்தான் தெரியுமா? உன்னுடைய சிறிய தந்தை முதல மகாராஜர் கழகத்துக்கு வந்தாயா? எங்க வீட்டுக்கு வந்தானா? எங்க சித்தப்பா வீட்டுக்கு வந்தானா? என்ன பார்த்தானா? என் சித்தப்பா பார்த்தானா? வந்தாலே அவன் அபிகேசானம் செய்யலாமா? 3 எண்ணெய் யாரு நம்மளுக்கு உங்களுக்கு என்ன முறை? நமக்கு சம்பந்த அவர் பொண்ணு கொடுத்துக்கிறாரு. சம்பந்தில வந்து 3 எண்ணெய் தலைகாசங்கண்ணா. பரமாந்திர முஞ்சி கசப்பு அன்னைக்குதான். சரி அதான் பகவானுக்கு அது நல்லது. வேதம் என்பது இல்லை பகவானுக்கு மாமா. யோ மருகா அந்த கோபாலகரை வந்தாலே எதற்கு வந்தான் தெரியுமா? அந்த பாண்டவருக்காக படித்து பேர் வாங்கி நாடுகளுக்கு வந்துக்கிறான்.
கோடான கோடி செலவு டேய். ஐயா அந்த நாட்டி முதல்ல வந்தாங்களே ஆமா பாண்டவ இல்லையா ஆமாண்டா யோ பாருங்க அவரை தெட்டியா மாட்டான் எதற்கு வந்து பகவான் எதற்காக வந்தா தெரியுமா பாண்டவர். பாண்டவருக்காக பறித்து தூதாக வந்திருக்கிறான் பாண்டவர்க்கு என் காலடியில கொடுக்க மாட்டேன் கண்ணிட ஜகுடி மாமா கண்டு ஐயா டேய் ஐயா எல்லாம் ஆத்துக்கடா சேருமா எங்க பார்த்தா தூக்கிட்டு மட்டும் எடுக்கு என் மாமா ஒரே ஆள் இல்ல யோ கொஞ்ச நேரத்துல ஏமாந்துட்டு இருப்பீங்க ஐயோ நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரல ஏய் இந்த லைட் மட்டும் ஓடி ஓடுறா லைட் மட்டும் ஓடுறா ஏண்டா ஐயா கண்ணான் தூதுக்கு வரா ஆமா எனக்கு ஒண்ணு பிடிக்கும் நம்ம மாமாவா சொல்றாரு நல்லா இருக்கக்கூடாது நாடகத்தோடு கூடி சேர போனோம் மன்சாரி போச்சா ஆனா பணம் ஊத்து வாங்கினா நான் அது வந்து தெரியும் டேய் கொடம்புல ஏமாந்துருப்பா ஆமா மூட்டை கட்டி போலான்னு வந்துக்கிறான் ஆமா. அவன் கொடம்புல ஏமாந்துருக்கிறான் கூட கட்டிட்டு போலான்னு நினைச்சுக்கிட்டாரு பழகுது ஐயா எதுக்கு வரானா கூதே ஐயா அந்த தேவடியா பசங்க பாண்டவர்கள் வேற ஆளு கிடைக்கலையா ஆளு கிடைக்கல போல தெரியுதுங்க ஆடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணும் அஞ்சா வாடா ஆடு கொடுப்பேன் நானு ஐயோ என் உயிருக்கு வரையிலும் ஆமாங்க பாண்டவருக்கு சிறிய மந்திர மாட்டேன் கூடாதுங்க ஆட்டையும் காட்டிலே ஓட்டு தெரியும் ஓஹோ குடியர் கம்பளி தாடியன் மானகட்டமடையன் ஆமாங்க காலா போய் தூதுக்கு வரானே தூதுக்கு வரானா வரலாமா ஒரு இடத்துல உதப்படாதானா இருக்கணும் ஒரு இடத்துல உதப்படாதானா இருக்கணுங்க ஒரு இடத்துல கை கட்டி பதில் சொல்லாதனா இருக்கணும் கை கட்டி பதில் சொல்லாதவரா இருக்கணும் இவன் தலையாவனா தனி காசு ஓத்தனா பாரு மகாராஜா எங்கன்னா ஆடு மேய்ச்சமா பட்டில சாத்தனமா ஆமா ஏன்னா பட்டி பார்த்து ஒரு கட்டில போட்டோமா அதனால பட்டமா அது மேல பட்டமா இப்படி கால் தர்றா வெக்காலா போயினா ஆழத்தை கழுத்துருவென்றால் வராமரா தூதுக்கு வரக்கூடாதுங்க ஐயா அவன் எங்க வந்து பட்டான் எங்க அடிப்பட்டான் அவன் செய்யும் தொழில் என்ன காட்டில் திருவிடு கட்டுதாயோ பட்டாலே
காட்டிலே சென்று ஆட்டையும் மாட்டையும் மேய்ப்பது அவருடைய தொழில். அவன் தொழில் ஆடு மேய்க்கிற வேலை. ஆமாங்க. எவனா இங்க வந்தான்னா யாரு என்ன பண்றதுங்க? ஏன்னா ஆடு ஓட்டுன்னு போனோமா, ஆமா, நம்மள மாதிரி கவுனு விட்டு பயிர் மேய்ச்சுமா, மேய்ச்சுமா, வீட்டுக்கு வந்து சாத்தம் பட்டியல் சாத்தனமா, வீட்டுக்கு வந்து பட்டியல சாத்தணுமா, இப்படி யாரானா ஆமா, யாதவரை மாதவராக்குவான், யாதவரை மாதவராக்குவார், மாதவரை யாதவராக்குவார். இடைப்பட்டு வந்ததால் ஆமாங்க. அவனுக்கு இடையன் என்று பேரு. அவரு திட்டுறீங்க அப்போ. ஏண்டா ஐயா, பெருமையான நாடு, பெருமையான நாடு, அருமையான கிராமம். ஆமாங்க. சில பேரும் அந்தாள புதியர்னா சில பேருக்கு தெரியும். ஆமாங்க. எப்படி ஆமா, சில பேருக்கு புதியர்னா சில பேருக்கு தெரியும். ஆமா, இந்த கிராமத்திலே ஆமாங்க. 2ஆம் சனியை முன்னிட்டு 2ஆம் சனிக்கிழமை முன்னிட்டு ஆண்டவனை ஆமாங்க புஷ்பத்தால் அலங்கரித்து அலங்கரித்து அவர் இன்றைய தினம் நல்லா உற்சவம். ஆமா, ஆமா மகாராஜா. ஆ, ஆமா, இந்த ஊர்ல ஆமாங்க. எத்தனையோ யாதவாள் இருக்கலாம், எத்தனையோ யாதவாள் இருக்கலாங்க. இருக்கிறாங்க நமக்கு தெரியாது, இருக்கலாம். இருக்கும் இருக்கும். ஆனா நமக்கு அவங்களுக்கு சண்டைக்காரன் இல்ல. அவங்கள ஏன் நம்ம திட்ட போறோம்? எனக்கும் அவங்களுக்கு சண்டை கிடையாது. இந்த ஆளுக்கும் சண்டை. அதுடே அதுடே கண்ணனா நம்ம இவங்க இல்ல துரியோதனா? இவங்க ஊர்ல நம்ம சொந்தக்கார மாதிரிங்க. இது கரெக்டான கேள்வி. ஆமாங்க. இந்த ஊர்ல இருக்கிற யாதவாள் நம்ம அண்ணன் மாதிரி, அண்ணன் போல, மாமச்சா மாதிரி. மாமச்சான் போல. அவங்க ஒரு பத்திரிகை வைக்கிறாங்களா, அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம்னா நம்ம வீட்டு ஒரு பத்திரிக்கை தான் வைக்கிறாங்க. நம்ம போறோம். ஆமாங்க. நம்ம ஒரு கல்யாணம் அவங்க வீட்டுல நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம்னா பத்திரிக்கை எடுத்து அவங்க வீட்டுல வைக்கிறோம். ஆமா. அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு தான் நம்ம கட்டிக்கிறோம். ஆமா. நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு கொடுத்துடுறோம். நம்ம பொண்ணு ஏடி முடிச்சு கொடுத்துருவாங்க. மாமச்சா மாதிரி இருக்கிறோம். ஆமா, இவங்களை திட்டு வார்த்தை கிடையாது. அந்த கண்ணனும் நானும் அதுடே கண்ணனும் நீங்களும். அவனையே சொல்லிக்கிறான் பெரியவங்க. அந்த கண்ணனா இந்த மன்னனா? டேய், ஐயா, எருமாட்டுக்கு ஆயம் தெரியாது, எருமாட்டுக்கு ஆயம் தெரியாதுங்க. எட பசங்களுக்கு நாயம் தெரியாது. ஐயோ, அப்படியே சொல்லிக்கிறான் பெரியவங்க. ஆமா ஆமா, எருமாட்டுக்கு இது பாரு, தண்ணி சேர்ந்தா போதும், இருந்தா போதும். தமால் தமா உதவி வேண்டியதுதான். ஜமால் போய் வீடு போடும். அது இடனுக்கு ஆமா, நாயம் தெரியாது. நானே தெரியாது. ஒரு குடும்பத்தை 10 குடும்பம் ஆகணுமா, ஆமாங்க. அதுக்குதான் வேலை வச்சுக்கிறானுங்க. அதுக்குதான் தெரியும். அப்படியே சொல்லிக்கிறான் பாத்தியா இல்லையா? ஐயா, காலா போய் ஐயா, இவனுக்கு தான் எத்தனை மூட்டி ஏழைய வந்தா நம்ம நாடு வாங்க முடியும். கூட கூடாது ஐயா. நான் உன் பக்கம் இருக்கிறேன். நான் செத்தா கூட, நீ செத்துட்டா கூட நான் கொடுக்க மாட்டேன். கவலைப்படாத. டேய், நான் செத்துட்டா கூட ஆமா, என்னுடைய கிரகத்தை அறுத்தாலும் ஆமாங்க. துண்டு துண்டாக வெட்டி அப்படி துண்டு துண்டு துண்டா வெட்டி சுயால் மச்சந்திரம் அப்படியே மிக்சியில போட்டு அரைச்சி சுயல் மச்சந்திர தெரியாதுங்க. மிக்சியில தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படியே அப்படி மிக்சியில போட்டு புரியாத மகாராஜானே, அதுல இருந்து ஒரு பீஸ் எழுந்து பாண்டவன் நாடு கொடுத்து கேட்டா கூட அது கையில நம்ம கேக்குற நாடு கொடுன்னு கேக்குறோம். அது இல்ல இல்ல சதியா எகிரி குதிக்கும். அப்படி எகிரி எகிரி குதி. அப்படி கொளுத்தி விட்டா, கொளுத்தி விட்டு கட்டினா கூட அப்படியே காத்தா பறந்தீங்கன்னு சொல்லிவிடும். அதான் ஆமாங்க. இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் யாரு? அவன் நீ தாங்க. அவன் எங்க வந்து பட்டான்? நீ சாவர வரைக்கும் யாரும் வர முடியாது. நீ செத்து விட்டா என்ன பார்க்கலாம். உண்மை மகாராஜா, அவர் எங்க ஓடப்பட்டார் நீ சொல்லுங்க. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. மதுரா ஊரில் விட்டாரே, சாரா சாரா இடத்தில் மானாவே விட்டாரே. மகாராஜா 18 முறை தோல்வி கண்டவர் அந்த கண்ணன். அந்த கண்ணன் அவன் செய்திகள் ஆமாங்க. கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். அங்க அடிபட்டவர் இங்க வரக்கூடாது. அவர் உண்மை தானே தப்பு பண்ணாரு. அது நீ சொல்லுங்க. அந்த கண்ணாடி செய்யாத தப்பே இல்லடா. எல்லா வேலையும் செய்துக்கிறான் அவன். அது கூட புத்தியே இல்லாத யாதவ குலத்துல பிறந்தாரு. இவன் புத்தி தான் எதுக்கு வரான்? ஆமா, நான் செத்தா நீ செத்தா பாண்டவர் ஆள போகிறேன். என் மகள் ஆள போறான். ஆமாங்க, என் மகள் செத்தா பாண்டவர் செத்தால் நீங்கள் ஆள போகிறீங்க. இந்த ஆளு கொண்டா கூட்டான், கொண்டார் கொடுத்தார். இந்த ஆளு எதுக்குடா வரணும் தெரியல மகாராஜா. என்ன பண்றதுங்க? வந்துட்டாரு. அவன் மான ஈட சூடு சோற இருந்தா வர மாட்டான். அவன் நமக்கு தான் போதுங்க. எதுக்கு? நமக்கு தான் ஐடி வேணும். அதை சொல்லாத விட்டியா? ராஜா வெளியே வராது. சொல்லக்கூடாதுன்னு விடு. 10 கூட்டுக்காரர் பேசுனா 10 கூட்டுக்காரர் பேசுனா 10 கூட்டுக்காரர் தலை ஆட்டிதான் ஆகணும். ஆமா ஐயா, நீ ஒருத்தர் பேசுறதுக்கு பின்னாடி இருக்கிற 10 பேருமே தலை ஆட்டுறாங்க. அதான் நம்ம பேசுறோம். யாரும் வாய் தந்தாங்க. ஐயோ, வாய் திறக்க முடியாது. வாய்க்கே தர மாட்டாங்க. நீ பேச அப்படியே வாய் திறந்தா போதும். ஆமா, இப்படி சிரிஞ்சு படுதா ஓடுவானு நம்ம ஆளியில் எல்லாம் ஓடணும் தெரியாது. ஆமா ஆமாங்க, பேச முடியாது. பேசவே முடியாது. ஆமா சொல்லுங்க.
அங்க சித்தி நச்சி கையால் தாங்கள் மகளிர் பாதி கட்டுண்ட இப்போது சொன்னார்கள் தம்மாறு அங்க சித்தி நச்சி மட்டமான அடைய வேணாம் எல்லாத்தையும் விட மட்டமான ஆள் வரான் அவருதான் தெய்வம் வந்தாருன்னா யாரா எழுந்து கையெழுத்து கும்பிட்டீங்க பகவான் வருகிறாரே என்று யாராயில எழுந்து கையெழுத்து கும்பிட்டா கை வெட்டி போடுவேன் அப்படி தலை வணங்கி வணங்கினா இப்படி தலைவனா தலை வெட்டி போடுவேன் சாமியார் காலை எடுத்து வைக்கிறாங்க காலை வெட்டி போடுவேன் ஐயோ என் வார்த்தை கேளுங்க ஆமா ஆமா ஆமாங்க என் பேச்சு கேட்டா கேட்டா உங்களுக்கு எத்தனை லட்சம் பணம் வேணும் எத்தனை கோடி வேணும் எத்தனை லட்சம் வேணும் ஆமாங்க மொத்தம் போட்டுருந்தேன் தலைமையில தலைமையில போட்டா செட்டு போடுவாங்க சில பேர் டேய் என் வார்த்தை கேட்டா ஆமாங்க இருந்தா எப்படிப்பட்ட ஆளு அந்த சொத்தா கால காய்காணிகள் உண்டு பூசு கண்மாலை பத்துல அஞ்சு போனா அஞ்சு மீதி பாவை என்றால் ஒரு பெண் 6 பேர் ஆச்சு 6 பேர் பாண்டவர்கள் காட்டிலே காலத்தை வைத்திருந்தார்கள் காட்டிலே காலத்தை வைத்திருப்பார்கள் இருந்தால் சுமந்திருக்க மாட்டான் நீங்க சொன்னா அவங்க கம்பெனி போயிட்டு இருப்பாங்க பட்டில வந்து ஆட்டு ஒன்று சாத்திட்டு காட்டுக்கு போயிருப்பாரு பாண்டவர்களே உங்களுக்குரிய நாடு போய் வாங்கியா போய் சென்று வாங்கி வாருங்கள் துரியன் சொன்ன வண்ணமே காலத்தை வைத்து விட்டு முந்தி பாய்ச்ச ஏன் இன்னும் காட்டிலே இருக்கிறீங்க போய் வாங்கிடுவான்னு சொல்லியிருக்காங்க பாண்டவரிடத்திலே பகவான் சொல்லியிருப்பார் அந்த தேவடியா பசங்க என்ன பண்ணிருப்பான் தெரியுமா மாமா நாங்க போனா தரமாட்டோம் நீங்க போய் வாயான்னு இருப்பாங்க இப்ப அந்த வேலை வெட்டி இல்லாத ஆமாங்க இப்ப நம்மளால வர அவரே வராது வேலை இல்லாத என்ன பண்றது மகாராஜா 4 கேள்வி கேட்குமா ஆமா ஆனாலும் ஓடி போடுவோம் அது ஒரு பக்கம் ஆமாங்க இப்ப நம்மளால திட்டு வாங்கிட்டு வராம வச்சுக்க அந்த ஆளு தவறாரியா முக்காவாசி ஆமாங்க ஆனா எடி ஜூது எவனோ கூட தெரியாது மகாராஜா உங்க கூட இருப்பா ஒரு அடியா உன புச்சராகி போடுவான் ஆமா மகாராஜா தெரியுமா என்ன பண்றதுங்க டேய் மணி என்ன என் ஊர்ல ஒருத்தங்கறான் ஒண்ணுமே 5 ஏக்கரம் வாங்கிட்டான் சரி அண்ணன் வச்சுட்டு வாங்கிட்டு விடு ஏண்டா எடையும் ஜூதி எவ்வளவு தெரியாதுன்னு ஆமா இல்ல கண்ணுங்கிறான் கண்ணன் ஆடு ஓட்டு போவாமே இதுக்கு ஆட்டை ஓட்டி சென்று வைப்பார் காட்டிலே ஊர் வாரமே ஒரு பயிர் இருக்கும் உங்க கையில் இருக்கு வச்சுக்க மோனாடு அங்க போவோம் அந்த கூது குட்டி அப்படி பின்னாடியே போவோம் அது இங்க போவோம் ஆமா ஓடினா போவோம் மின்ன போற ஆடு ஆமாங்க பயிர்ல போய் இறங்க போடு நீ சமாரிப்பா நான் சமாரிப்பேன் டேய் கணப்புல காலாவை மோனாடுக்கு வந்து இறங்குது ஆமா நடா பண்ணிங்கறான்னு நடா பண்ணிங்கறன்னு கேப்ப கணப்புல
கோலை கொடுத்ததுமே இங்க இருக்குது பாரு கோலை இந்த கோலை சொல்லிட்டு விடுவாங்க சொல்லிட்டு அடிப்பாரு அந்த ஆட்டை அடிக்கிறதுக்கு அவன் முன்னாடிக்கிறானா இல்ல ஆட்டை அடிக்கிறானா தெரியாதுங்க வெள்ளாட்டி அங்க கவுண்ட் முட்டு போய் கவுண்டர் முட்டு பயிர்ல போய் இறங்கிட்டேன் நான் வரேன் பாரு ஆமா அப்படின்னு ஆமாங்க நீ சரியான கோவத்துல இருப்ப தான் இருப்பேன் ஒரு முதலுக்கு ₹1 எவ்வளவு செலவாகுது அந்த ஆள் வார்த்தை யாதவ பிள்ளை அவர் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நாலு வெய்ய ஆடு ஓட்டு வரக்கூடாது ஆமாங்க அப்படின்னு ஒரு கோவத்துல இருப்பேன் இவங்க இருந்து வருவாரு கெட்ட வரும்போது கால் கை வைப்பான் கை வச்சுக்கினேன் ஒண்டியால் போடுவான் போட்டுக்கினேன் எங்க கவுண்டரா பச்சை சிதிப்பு உன்னை அப்படியே வாங்கி போடுவான் ஐயோ கவுண்டரா அம்மா உடம்பு சரியில்லாம எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு நீ என்ன நினைப்ப என்ன பண்றதுங்க நீ புனாக்கு நீ என்ன பண்ணுவ கூட போறதவனே கேட்கல யாதவ வந்து கேக்குறாரு அம்மா எப்படி இருக்குது ஒரு யாதவால வந்து கேக்குறாரப்பா ஆமாங்க அம்மா ஏமா கிருஷ்ணபிள்ள ஐயா அம்மா நல்லா இருக்கிறாங்கப்பா நல்லா இருக்கிறாங்க நாளைக்கு ஆடு இந்த ஓட்டு வராது கூட ஆமா கொஞ்சம் பொறுமை பார்த்து ஓட்டுவாப்பா பார்த்து ஓட்டுனாப்பா பயிருக்குது அப்படின்னு நம்ம பொறுமையா சொல்லி கோமா வந்தாலேயே அப்படியே மயக்கிடுவாருங்க சாந்த பத்தி அனுப்பிச்சிடுவான் அதோட விட்டுவான் நினைக்கிறேன் நீ விட மாட்டாரு ஆனா பாய் கேப் மாதிரி போயிட்டான் அவன் அதோட விடுவானா அப்படியே ஒரு முச்சு போடுவான் இங்க ஒரு முச்சு போட்டு பாரு ஆடு ஓடு பட்டுல சாத்துவாரு நீட்டா மெட்ராஸ் பஸ் வருவான் ஆமாங்க மெட்ராஸ் உன் தம்பி ஆமா அங்க வேலை செஞ்சு இருப்பான் வேலை செஞ்சவர் இதே விட்டு நந்து நடக்கிற உள்ள ஒருத்தர் அங்க போறான் பாரு ஆமா டேய் ஐயா ஆனா பாவி யாவது வயல சம்பாதிச்சு ஊருக்கு அனுப்புறேன் வணங்குறான் பாரு அந்த விஜய் பையன் ஆமா அவன் பால் சட்டி ஒயின் சாப்பாடே 10 வணங்குறான் ஆமா மகாராஜா சோமார் படம் தம்பி அது எப்படி சோமா இருப்பாங்க அங்கிருந்து வருவான் ரெண்டு பேரும் சரியான சண்டை நீ ரெண்டு பேரும் அச்சிக்கிற காட்சி ஆமா பாப்பான் 8 நிமிடம் வேடிக்கை பாப்பாரு நாங்க 2 பேரும் சண்டை போட்டு அதெல்லாம் விட்டுருவீங்களா நாம பஞ்சாயத்து எங்க போய் நிக்கோம் அந்த ஒரு வீட்டுக்காரன் நம்ம நிக்குமே ஏமா கணபிலா தமாமே எனக்கு கேள்வி கேளுதுப்பா கேள்வி கேக்குதுப்பா எப்ப அந்த தமாமே கேள்வி கேட்டானோ போய் கேஸ் குடுறா அப்படின்னுவான் ஆமாங்க நீ போவ நீடா போய் கேஸ் கொடுப்பேன் 20 வருஷம் செய்யாடுவாங்க உன் தம்பி போவான் ஆமா நம்ம அதுக்கப்புறம் உன் தம்பி போவான் மகாராஜா கூட இங்கிலீஷ் பேசுறாங்க படிக்காத கூட நம்ம சொல் கேள்வி மட்டுமே பழத்துல வாங்கி வைக்கிறேன் அவர் பழமாற்றம் கிடையாது ஏன்னா ஒய்யா பத்து மாத்திரம் சரி ஏன்னா ஏன்னா சொல்றேன் உன் தம்பி போவான் ஆமாங்க உன் தம்பி போய் 20 வருஷம் வாங்குவான் 20 வருஷம் வாங்குறாரு 40 வருஷம் கரமா கிடக்கும் உன் கேணி 40 வருஷத்துக்கு அப்படியே கரமா கிடக்கும் உன் கேணி அவன் பட்டில ஆடு தந்து விட்டானா ஆமாங்க மொத்தமா உன் கேணி நேரா போய் எங்க வந்து அவன் வெறுப்பான கால் மேல கால் போட்டுக்கிறேன் கால் மேல கால் போட்டுக்கிறேன் அவன் நெகிழா 10 இருப்பான் நெகிழா 10 இருப்பான் அவன் முன்னாடி சாப்பாடு போவான் ஆமா டேய் இங்க பாரியில கூட போடணும் இல்லங்க உன்னான் தான் பாக்குறேன் எல்லாரும் சொல்லிட்டா இல்லையா யாரும் சொல்லாத கோவம் வர அடிக்க அவரே பாடுறாரு யாரு நம்ம அவன் தூங்க மாட்டான் சரி ஏன்டா கால் மேல கால் போட்டுக்கிறேன் ஏன் பொண்ணு போன வருஷம் ஒரு 2 ஆடு போய் இறங்கி பஸ் பயிர்ல 2 ஆடு போய் முதல் சொன்ன கட்சி பிடிச்சி நானா நம்மள கேள்வி கேட்டுட்டான் அந்த பையன் ஆமா அவன் ஒரே ஒரு இடையின கேள்வி கேட்டதுக்கு ஒரே ஒரு ஆள் கேள்வி கேட்டதுக்கு 40 வருஷம் கரமாய் போச்சு பாரு 40 வருஷம் கரமாயிட்டு பத்தியா கரமா இருக்கிறதுக்கு ஆமா ஈரத்துக்கு மூட்டு சாம்பல் வச்ச கம்யூனிட்டி யாரா இவன் வந்தான் ஐயா என்ன ஈரத்துக்கு வேற மூட்டு சாம்பலியா ஐயா அதே மாதிரி கேம் மாதிரி வரானே ஆமாங்க ஆனா தெய்வம் வருதுன்னா தெய்வம் எல்லாரும் எழுந்துப்பாங்க யாரா ஐயா தவறு ஆம்பளைங்க எல்லாம் நீ சொன்ன கப்சிப் அப்படி கம்முன்னு உட்காந்துட்டாங்க ஆனா தவறு இந்த பொம்பளைங்க எல்லாம் கலந்து பேசுறாங்க நம்ம எதுவும் சட்டம் போடல நம்ம போய் வேணுங்களா அப்படின்னு கலந்து அதான் பேசி நான் கேட்டேன் இப்போ ஏண்டா அதான் கலந்தாங்க அங்க சுத்தமாக பேரு சொத்த கலக்கம் போடுற நீ அப்படின்ற அர்த்தம்
மேய்க்கிறார். ஒரு யாரு பிள்ளை ஆடு மேய்க்கிறாருங்க. ஓடுற பட்டில் சாத்துவார். ஓட்டிட்டு போய் பட்டினி சாத்துவாரு. இவன் போவான். ஆமா பட்டி தந்து விடுவான். ஆமா ஆமா ஆமா. அந்த ஆடு மொத்தம் ஓடும். ஆடு மொத்தம் போகுங்க. அவனுடைய மனைவிடத்தில் மனைவிடத்திலே பலவித சேஷ்டைகள் புரியும். சேஷ்டங்கள் புரியவன் இந்த கண்ணன். ஆமா ஆமா ஆமா. அவன் எங்கிருந்து வருகிறார்? எங்கிருந்து வருகிறார்? அங்க நாவாளார் பூகை கேளாவும் கண்ணகத்தாடி நாவாளார் பூகை கேளாவும் பாதம் ஜன்மம் வந்தானே காதலன் பூகம் உயரலாம். கேளாளார் நகர் நினைத்தால் கடுதல் செய்தி வீடுகிறான். நாவாளாரது காலுப்பு நாட்டை போல நான் நம்ம வீடு சுத்தி முள்ளாடி இந்த பல்புல மொத்தம் ஓடி ஆமாங்க. நம்ம நாடே குற்றராகட்டும். நம்ம நாட்டை குடிசை போறேன். வாரால் திரும்பி போட்டு அப்படியே போயிட்டோம். கம்முனு உட்காருங்க. நம்ம மேல